நான் வந்து யார் மேலே எனக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து பயமும் கிடையாது. அதனால் நான் யதார்த்தமாக பேசுகிறேன். எங்களது உயரமும் தெரிந்தவன் தான். நான் மற்றவங்க மாதிரி ஏதோ கனவு உலகில் வாழ்கிறவனும் கிடையாது. யதார்த்தத்தில் இருக்கிறவன். உறுதியாக கால சூழ்நிலை அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவேக்கா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. எப்பயும் தமிழ்நாட்டில் கடந்த புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அம்மா அவர்கள் காலம் வரை திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, விஜய் புதியவர் என்றெல்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு அதுக்காக நான் கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்டுலாம் இல்லை. அதையும் சொல்கிறேன். இது சாதாரணமாக நீங்கள் எந்த வித விருப்பு இல்லாமல் பார்த்தாலே இது தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக விஜயோட நான் தொடர்பில் இருந்ததா, அவங்க செயலில் உள்ளவங்ககிட்ட பேசி தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. விருப்பு இல்லாமல் பார்த்தால், யாருடைய ஜால்ராவாக இல்லாமல் பார்த்தால், யாருடைய பேரோலில் இல்லாமல் பார்த்தால் உண்மை தெரியும். ஏன்னா அது ஒரு சினிமாவில் 30 வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகர் வந்து மாற்றத்தை உருவாக்கன்னு வந்து மாநாடு நடத்தி அவர் வந்து அண்ணன் பழனிசாமியை தோளில் தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிசாமி காமராஜரா இல்லை கக்கனா? யார் அவர்? துரோகத்துக்கு பேர் போனவர்னு விஜய்க்கு தெரியாதா? அதனால அவர் உறுதியாக அவர் ஸ்டாண்டில் இருக்காருங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுல்ல. ஒருத்தர் பேசுகிறப்ப தெரிஞ்சிக்க முடியுதுல்ல. அந்த அளவுக்கு கூட ஒருவரால் அனுபவம் இல்லைன்னா நாங்கள் ஒரு கட்சியை எவ்வளோ சோதனையில் நடத்த முடியுமா? அதனால தான் சொன்னேன், என்னுடைய விருப்பத்தை சொல்லலை.